மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை அருகில் உள்ள இந்திய மருத்துவக் கழக மண்டபத்தில் எல்.ஐ.சி. பென்ஷனர்கள் சங்கத்தின் 29வது மாநாடு சிறப்புடன் நடைபெற்றது. சங்கத் தலைவர் கோபாலகிருஷ்ணன் மாநாட்டு தலைமை வகித்தார். செயலாளர் சேகர் செயலர் அறிக்கையை முன் வைத்தார். பொருளாளர் மகாலிங்கம் சங்க வரவு செலவு கணக்குகளை சமர்ப்பித்தார். தென் மண்டல காப்பீட்டு ஊழியர் கூட்டமைப்பின் துணைத் தலைவர் முத்துக்குமாரசாமி மாநாடு துவங்கி வைத்து உரையாற்றினார். பொதுச் செயலாளர் விஜயச் சுந்தர், முதல் நிலை அதிகாரிகள் சங்கத்தின் அருண்குமார், பொதுச் செயலாளர் தேசிய காப்பீட்டு களப்பணியாளர் கூட்டமைப்பு காப்பீட்டுக் கழக ஊழியர் சங்கத்தின் பொருளாளர் சித்ரா ராஜேந்திரன், இணைச் செயலாளர் பொது இன்சூரன்ஸ் ஓய்வூதியர் சங்கம் செந்தில் நாயகம், பொருளாளர் மதுரை மண்டல பொது இன்சூரன்ஸ் ஊழியர்கள் சங்கம் வாழ்த்துரை வழங்கினார். மாநாட்டில் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்யப்பட வேண்டும், ஊதிய உயர்வின் போது பென்ஷன் உயர்வும் வழங்கப்பட வேண்டும், 4 தொழிலாளர் நல சட்டங்களை திரும்ப பெற வேண்டும், இன்சூரன்ஸ் துறையில் 100 விழுக்காடு அந்நிய முதலீட்டை அனுமதிக்கும் முயற்சி கைவிடப்பட வேண்டும், 60 வயது நிறைவடைந்த அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் ஓய்வு ஊதியம் வழங்கப்பட வேண்டும், சமையல் எரிவாயு பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 25 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மாநாட்டில் 70 வயது 80 வயது 90 வயது நிறைந்த மூத்த எல்.ஐ.சி. பென்ஷனர்கள் கௌரவிக்கப்பட்டனர். மாநாட்டில் கோபாலகிருஷ்ணன் தலைவராகவும் சேகர் அவர்கள் பொதுச் செயலாளராகவும் சேதுராமன் பொருளாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இந்த மாநாட்டில் பெண்கள் உட்பட 400க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். அகில இந்திய பென்ஷனர் ஊழியர் சங்கத்தின் 29வது கோட்டச்சங்க மாநாடு மதுரையில் இன்று எழுச்சிகரமாக நடைபெற்று வருகின்றது. மதுரை கோட்டத்தில் உள்ள 6 மாவட்டங்கள் உள்ளடக்கிய மாவட்டங்களிலிருந்து பென்ஷனர் தோழர்கள் திரளாக பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த மாநாட்டிலே புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்யக்கோரி, அனைவருக்கும் பென்ஷனை வலியுறுத்தி, பென்ஷனில் முன்னேற்றம், அதாவது 30 ஆண்டுகளாக ஒரே பென்ஷனை வாங்கி கொண்டிருப்பதை தடுத்து பென்ஷனில் அடிப்படை பென்ஷனில் முன்னேற்றத்தை வலியுறுத்தி, புதிய பணியிடங்களை வலியுறுத்தி, எல்.ஐ.சியில் கடந்த 20 ஆண்டுகளாக காலிப்பணிகளை நிறைவேற்றாதை கண்டித்து பணியிடங்களை புல்லப் பண்ணணும் என்ற அடிப்படையில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தான் இந்த மாநாடு நடைபெற்று வருகின்றது. அனைத்து இந்திய சங்கத்தின் வலியுறுத்தியபடி, அவங்களோட முடிவின்படி எதிர்காலத்தில் இன்சூரன்ஸ் துறையை பாதுகாப்பதற்கான எடுக்கப்படுகின்ற அனைத்து நடவடிக்கையிலும் நாங்கள் முழுவதுமாக கலந்து கொள்வோம், பங்கேற்போம் என்பதையும் இந்த மாநாட்டில் ஒரு முக்கியமான முடிவுகளை எடுப்பதாக இருக்கின்றோம். என்ன அறைகோல் அனைத்து இந்திய சங்கம் விடுக்கின்றதோ அந்த அறைகோலை முழுவதுமாக நிறைவேற்றுவதற்கு இந்த மாநாட்டில் நாங்கள் உறுதியேற்கின்றோம். மீனாட்சி சுந்தரம், மத்திய குழு உறுப்பினர், அகில இந்திய இன்சூரன்ஸ் பென்ஷனர் சங்கம்.